ஹாய் கைஸ், நாங்கள் இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு vlog. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்கள் யாருன்னு ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ரிவீல் பண்ணிடுறேன். நாங்கள் தான் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அந்த கிளாஸ் போட்ட பில்டிங், அதுதான் எங்கள் காலேஜ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பர்வதமலைன்னு ஒரு ஹில் இருக்குது. அது ஆல்மோஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் சென்டர் ஆஃப் திருவண்ணாமலை. அது ஒரு பில்கிரிமேஜ் ஹில் மாதிரி சொல்கிறாங்க, ஹோலி பிளேஸ் மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம அந்த ஹில்லுக்கு தான் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அங்கே போய்ட்டு ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். அதோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஆல்மோஸ்ட் ஒரு 4300 feet above sea level. அங்கே போயிட்டு நம்ம ட்ரெக்கிங் பண்ணிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். என்ஜாய் பண்ணுறோமான்னு தெரியல, பட் ஹார்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரெக்கு. ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பாய்ஸ்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க. பார்க்குறீங்களா, பாய்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. ஹாஸ்டல் விட்டு வெளியே ஒருத்தனா எல்லாம் தூங்கி ஏஞ்சி கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 6:30 ஆகுது. நம்ம கிளம்பி அங்கே போய் ரீச் ஆகிட்டு போய் ஃபன் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் அஸ் அண்ட் வாட்ச் த வீடியோ ஃபுல்லி. ஓகே. ஸோ நாங்கள் எங்கள் காலேஜ்லேருந்து பஸ் ஸ்டாண்டு, திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோவில் தான் போனோம். ஆட்டோவில் போயிட்டு பஸ் ஏறி தென்மாதிமங்கலம்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜ் வழியாக தான் நம்ம இந்த ஹில்லை ஏற முடியும். ஆக்சுவலாக இந்த ஹில்லுக்கு ஏற 2 வழி இருக்குது. ஒன்று தென்மாதிமங்கலம்னு ஒரு வில்லேஜ் வழியாகவும் ஏறலாம், இல்லை கடலாடின்னு ஒரு வில்லேஜ் வழியாகவும் ஏறலாம். 2 வில்லேஜ் வழியாகவும் ஏறலாம். நாங்கள் தென்மாதிமங்கலம் வழியாக ஏறினோம். பிகாஸ் அதுதான் ஈஸின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வழியாக தான் நாங்கள் ஏறினோம். ஸோ இப்போ நாங்கள் அதுக்காக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு தென்மாதிமங்கலம் ரீச் ஆக போகிறோம். போகலாம். இப்போது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த தென்மாதிமங்கலம்ன்ற ஒரு வில்லேஜ்க்கு வந்துட்டோம். பஸ்ஸில் இறங்கணும். அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் மலை அடிவாரத்துக்கு நம்ம நடந்து தான் போனோம். அங்கே போயிட்டு நம்ம ஏறலாம். பட் பைக்கில் வந்திருந்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த கீழே போயிருக்கலாம் மலை அடிவாரத்துக்கு. ஸோ நம்ம இப்போ நடந்து போனோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போயிட்டு மலை ஏறலான்ட்டு இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு நம்ம நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். இல்லை, கிணத்த காணன்ற மாதிரி சொல்கிற. முதல்ல எங்கேயுமே தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் நடந்து போன அந்த 1.5 கிலோமீட்டர்ஸ் வழி சூப்பராக இருந்துச்சு. நல்லா க்ரீனிஷாக இருந்துச்சு. அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ஒரு அண்ணா டிராக்டர் ஓட்டுற அண்ணா டிராக்டரில் வீலிங் பண்ணுறேன்னு எங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேறு பண்ணி காமிச்சார். ஸோ சூப்பராக இருந்துச்சு அந்த 1.5 கிலோமீட்டர்ஸ் வாக் கூட. பின்னாடி போய் பண்ணுறேன்.
இப்போ வந்து நம்ம மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து இப்போ தான் நம்ம மலை ஏற போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. இங்கேருந்து தான் நம்மளோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த கோயில், இந்த வண்டி பார்க்கிங் எல்லாமே இங்கே இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக பஸ்ஸில் தான் வந்தோம். நீங்கள் முடிஞ்சால் வண்டிலேயே வந்து பாருங்கள், சேஃபாக தான் இருக்குது. வண்டியில் வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த 1.5 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து நடந்து வர தேவையில்ல. ஸோ வாங்க போவோம், போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டாங்க, நான் போய் அவங்கள கேட்சப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மலை. இந்த மலை தான் நம்ம ஏற போகிறது. ஆக்சுவலாக ஃபுல்லாக தெரியல, நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இது வந்து 4300+ ஃபீட்டு. ஸோ இது க்ளவுட் கவரால் சரியாக தெரில. இப்போ நம்ம கிட்ட போய் ஏறும்போது தான் நம்மளால் வந்து இது ஆக்சுவலாக ஃபுல்லாக என்ன இருக்குது, உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்க முடியும். இப்போ எதிரில் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டோம், ஏறுறதுக்கே 3 hours ஆகும்னு சொன்னாங்க. இப்போது கரெக்டாக 9:10 ஆகுது. ஸோ நம்ம டார்கெட் வந்து ஒரு 12:10க்குள்ளே நம்ம வந்து பீக்கை ரீச் பண்ணோம். போய் பார்ப்போம். அண்ணா எவ்வளோ நேரம் ஆகும் மேலே ஏற? மேலே 2 மணி நேரமா? ஏறுறது கஷ்டம். நீங்கள் நைட்டே போனீங்களா? அப்போ மேலே ஸ்டே பண்ணலாம் இடம் இருக்கா? நீங்கள் பண்ண முடியாது, நீங்கள் சேனை போட்டோம். அப்படியா? இல்லை சரி, நீங்கள் 11 போயிடலாம். 11:15 போயிடலாமா? நீங்கள் உட்கார பொறுத்தாது. நீங்கள் காலைல எழுந்துச்சு போனோம். இப்போ நாங்கள் உட்காந்து போனோம். ஆனால் நாங்கள் 7 மணி சாமி பார்த்தோம். 7 மணி சாமி பார்த்துருக்கீங்க? சரிண்ணா. யாருக்கு இறங்கணும் 9 மணி. எங்கேருந்து வரீங்க? சரிண்ணா. சாப்பாடு கூட போடுறாங்க. இப்போது கஞ்சி கூழ் அதெல்லாம் தராங்க. இங்கேயே வந்து கூட நம்ம சாப்பிட்டு போகலாம். அங்கே ஃப்ரீயாக வந்து தராங்க சாப்பாடெல்லாம். ஸோ இங்கேருந்து இந்த வழியாக தான் நம்ம ஆக்சுவலாக இப்போது மலை ஏற போகிறோம். Hey, how do you feel? It's awesome. What do you feel about this still now? This is a monkey. Oh, the phone கூட புடுங்கலாம். இது வரைக்குமே நம்ம ஸ்டெப்ஸ்லாம் ஏறிட்டு வந்துட்டுருக்கோம். 1200 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கல் மேலே ஏற போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதுதான் அந்த ஸ்டெப்ஸு கல் இருக்குது. பாறையில் ஏற போகிறோம். இதுக்கு மேலே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஏறி இருக்காரு. வாங்க போவோம். One heck of a day. சரி, அந்த ஸ்டிக்காச்சு எடுத்துன்னு வந்துருக்கலாம். காலைல மறந்துட்டேன்.
நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1/3 டிஸ்டன்ஸ் வந்து ஏறிட்டோம். இப்போ வந்து ராக்ஸ்லாம் இருக்குது இந்த பாதையில், அதில் தான் இப்போ ஏறிட்டு இருக்கோம். ஸ்டெப்ஸ் தான் ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது, புதுசாக இருக்கிறதுனால. ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எப்பவுமே அது ஒரு மாதிரி கேவலமாக இருந்துச்சு ஏறுறது. இது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. இங்கே அங்கங்கே கடை, இங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாக விற்கிறாங்க. பட் ஓகே, அவங்களும் மேலே எடுத்துன்னு வந்து விற்கிறதுனால தண்ணி, ஸ்நாக்ஸ் அதெல்லாம் விற்கிறாங்க. வேணா இங்கேயே கூட நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இன்னும் நிறைய இருக்குது நம்ம போய் பார்க்கறதுக்கு. வாங்க போய் பார்ப்போம். நான் இதே மாதிரி தான் இருக்குமா இன்னும் கொஞ்சம் தூரம்? இதுக்கப்புறம் ஏணி மாதிரி ஒன்று வரும். வீடியோ எடுத்துக்கலாமா உங்களை? எடுத்துகிட்டு போகலாம். உங்களை அதான் இதுக்கப்புறமா இதே மாதிரி தான் இருக்குமா? இதுக்கப்புறம் இதே மாதிரி இருக்கும். கொஞ்சம் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏணி மாதிரி போவோம். அதுக்கப்புறம் வந்து இதுதான் கடப்பாறை. கடப்பாறையா? ரொம்ப டேஞ்சர். ரொம்ப டேஞ்சரா? நம்ம யூடியூப் சேனலா போகிறப்போ குச்சி குரங்குது. ஓகே ஓகே ஓகே. இது அது என்ன பண்ணுது பங்கு புடுங்குது. ஆமாம், வைப்ரேட் பண்ணுது. ஃபோன் கூட பிடுங்குதாண்ணா? ஃபோன் கையில் கீழே போதும். ஓகே ஓகே. ரொம்ப சாப்பிட்டா தெரியல.
ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏணியில் ஏறுறது. எல்லோரும் ஏறிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அங்கே தான் ஏற போகிறோம். இவ்வளோ தூரம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு படி ஏறணும், அதுக்கப்புறம் வந்து ராக்ஸில் ஏறணும், அப்புறம் அந்த ஏதோ கம்பி மாதிரி இருந்துச்சு அதை பிடிச்சிட்டு ஏறணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் தான் ஏற போகிறோம். ஃபஸ்ட்டு இவங்க 3 பேர் ஏறுவாங்க, அங்கே இவங்க 3 பேர் ஏறுவாங்க, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் 2 பேர் ஏறுவோம். ஸோ இதுதான் மோஸ்ட் அட்வென்ச்சரஸ் பார்ட்டு. ஸோ இதை பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம ஏணியில் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பு சொன்னல, இதில் வந்து பாதி தூரம் ஏறி வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. அதுதான் இப்போ ஏற போகிறோம். ஆல்ரெடி சில பேர்லாம் ஏறிட்டு இருக்காங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் ஏறுறேன், பாருங்கள். அந்த பக்கம் ஏதோ படிக்கிட்டு இருக்காமே. இதுதான் வழி. நான் அப்படின்னு நினச்சேன். ஓ ஏய் வா, அதே இதே தூக்கி லெஃப்ட். யோசிச்சு பாரு, இதெல்லாம் எப்படி ஏறி கட்டியிருப்பாங்க. ஏய், இறங்குறதும் இந்த வழி தான்டா. இறங்குதுன்னா இப்படியே ஏறுவா. ஸோ இப்போ நம்ம வந்து மேலே ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது. அங்கே உள்ளே போயிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே பார்த்தீங்கன்னா அன்னதான மண்டபம் இருக்குது. அங்கே எப்போவுமே வந்து ஃப்ரீயாக வந்து வரவங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் போடுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸான ஒரு ட்ரிப். இது எல்லோரும் இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வந்து இறங்க ஆரம்பிக்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் இறங்க போகிற வழி வந்து ஏறின வழி இல்லை, கடலாடின்ற ஒரு வில்லேஜ் வழியாக தான் நாங்கள் இப்போ இறங்க போகிறோம். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எதுவுமே இருக்காது. பட் நம்ம இது ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே இறங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது அதோட அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. அதையும் போட்டிருக்கேன் வீடியோவில். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. ஹாய் கைஸ், இப்போ நம்ம மலை ஏறி இறங்கிட்டோம். நம்ம இறங்குறது வந்து வேறு ரூட்டில் இறங்கணும், கடலாடின்னு வேறு ஒரு ரூட்டில் இறங்கணும். இப்போ முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த ரூட் வந்து ஸ்டெப்ஸ்லாம் இல்லை, ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மாதிரி மலை மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு இந்த ரூட் ஆக்சுவலாக. பட் ஏறுறதுக்கு இது நல்ல ரூட் இல்லை. பட் யூ கேன் ப்ரிஃபர் திஸ் வைல் யூ கிளைம் டவுன், ஐ மீன் கெட் டவுன்.
ஸோ பாய்ஸ்லாம் அவங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் டச் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அதை பார்ப்போம். மச்சி, how was the trip? Oh. Netaji, how was the trip? Fantastic, wonderful. So you don't have words to describe. Yeah, that's what I. What about you? Pretty much must experience in your life. Melki. கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும். So, the president, what do you think? He symbolizes it. The swag, mass, what do you say? He's drained up.